ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக ஹாட் குலோப் ஜாமுன் எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு ஒரு பாக்கெட் மாவு எடுத்து நல்ல மாவு வந்து கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம பால் ஊற்றியும் நம்ம மாவை பிசைஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி ஊற்றி பிசையலாம். நான் பால் ஊற்றி பிசைஞ்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாலை மிக்ஸ் பண்ணி மாவை நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்குவோம். மாவு எந்த அளவுக்கு நம்ம ஸ்மூத்தாக பிசைகிறோமோ அந்தளவுக்கு குலோப் ஜாமுன் உடையாமல் டேஸ்ட்டாக நல்லா வரும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் லைட்டாக ஈவனாக தேய்ச்சிட்டு ஹார்ட்டு ஷேப் வச்சு நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி தேய்ச்சி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் இது வந்து வேலையாகும். சீக்கிரமாகவே உங்களுக்கு ஜாமுன் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு உருண்டையாக போடுற கூட லேட் ஆகும். இது நம்ம டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம அதை வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கிங்க. அது கூட 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்குவோம். நெய் சேர்த்துட்டோம்னாக்கும் குலோப் ஜாமுனோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நெய்யும் ஆயிலும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குலோப் ஜாமுன் மாவுகளை அதில் போட்டு வறுத்துறதுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ போட்டுக்குவோம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளோவில் வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் மட்டும்தான் வேகும், உள்ளே வந்து வேகாது. ஸோ மீடியமாகவே வச்சு நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு வித்தியாசமாக எப்போவுமே நம்ம உருண்டையாக தான் போடுவோம் குலோப் ஜாமுன். இது கொஞ்சம் ஹாட் ஷேப்பில் கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உருண்டை போட்டிங்கனாலும் உடையும், இது உடையாமல் நல்லா வரும் உங்களுக்கு. நல்லா பொன்னிறமாக வர வரையும் வறுத்துட்டு நம்ம எடுத்துக்குவோம். பாருங்க, நல்லா உங்களுக்கு செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். நம்ம ஹெல்த்தி ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஹாப்பி தீபாவளி. இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம ஜீரா காய்ச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு 1.5 செம்பு தண்ணி ஊற்றிக்கிங்க. ஒரு 1/2 kg ஜீனி போட்டுக்கலாம். ஜீனி போட்டு ஜீனி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். உங்களுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிரும். ரொம்ப கம்பி பதம்லாம் வர வேணாம், கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வத்துச்சுன்னா போதும். பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். நீங்கள் அடுப்பு நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், உங்கள் தண்ணி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வத்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த குலோப் ஜாமுன் அதில் போட்டுருவோம்.
உங்களுக்கு ஜீரா வந்து சூடாக இருக்க போய் போட்டோம்னா உங்களுக்கு 1 ஹவரில் வந்து குலோப் ஜாமுன் வந்து நல்லா ஊறிடும், சாப்பிடலாம். நல்லா உங்களுக்கு ஊறணும் அப்படின்னாக்கும் 1 டே வந்து நீங்கள் வெயிட் பண்ணி சாப்பிடுங்க, இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4-5 ஏலக்காவை தட்டி போட்டுக்குவோம். பாருங்கள், இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. எந்த அளவு ஊறி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இப்போ டேஸ்ட்டான அழகான ஹார்ட் ஷேப் குலோப் ஜாமுன் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஜாமுன் சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் இன்னும் 1 டே நல்லா ஊற வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார்